தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வெற்றி யாருக்கு? எக்ஸிட் போல் நிலவரம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தேர்தலில் வெற்றி யாருக்கு? தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நிலவரம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தேர்தலுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்பாகவே கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டன. கருத்து திணிப்புகளாகவே அவை இருந்தன. திமுக, அதிமுக, தமிழக வெற்றி கழகம் ஆகியவை ஊடகங்களுக்கு, தனியார் நிறுவனங்களுக்கு பணம் கொடுத்து தாங்கள் கருத்து கணிப்பு நடத்தியதாக போலி தகவல்களை மக்களிடம் திணித்து நம்ப வைத்தன. ஆனால் ஒரு சில நிறுவனங்கள் சுயமாகவே கருத்து கணிப்புகளை, உண்மை நிலவரங்களை வெளியிட்டன. தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகும் கூட இதே மாதிரியான போலி கருத்து கணிப்புகள், உண்மையான கருத்து கணிப்புகள் வந்தன. தற்பொழுது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எடுக்கப்பட்டுள்ளன. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அதிமுக ஆட்சியை பிடிக்கும், திமுக ஆட்சியை பிடிக்கும், தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்கும் என ஒரு சில போலியான செய்திகள் உலா வந்து கொண்டிருக்கின்றன. அது உண்மை அல்ல. தேர்தலுக்கு பின்பு கருத்து கணிப்புகள் எடுக்கப்பட்டது. ஆனால் அந்த கருத்து கணிப்புகள் வெளியிட இந்திய தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. நாளை மேற்கு வங்காள தேர்தல் 6 மணிக்கு முடிவடைவதால் நாளை மாலை 6:30 மணிக்கு மேல்தான் தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிட வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஆக தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எதுவும் வெளியிடப்படவில்லை. நாளை மாலை 6:30 மணிக்குத்தான் வெளியிடப்படும். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் என்று ஊடகங்களில் வெளிவரும் செய்திகள் எல்லாம் பொய்யானவை. அவற்றை யாரும் நம்ப வேண்டாம். உண்மையான கருத்து கணிப்பு நாளை மாலை 6:30 மணிக்குத்தான் வெளிவரும்.